Dear 10th student, today we are going to see and do the practical in chemistry. In the first experiment, to test the resolution of given salt is exothermic or endothermic. ரியாக்ஷனில் ஹீட் ரிலீஸ் ஆகுதா அல்லது ஹீட் அப்சர்வ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்க்க ஒரு பீக்கரில் வாட்டர் எடுத்திருக்கோம். இதோட இனிஷியல் டெம்பரேச்சர் என்னங்கிறதுக்கு தெர்மோமீட்டரை மெஷர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த தெர்மோமீட்டர் என்ன ரீடிங் காமிக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா, இந்த சோடியம் ஹைட்ராக்சைடை இதில் மிக்ஸ் பண்ணுறோம். அப்படி மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஆகுது, the temperature is rising in the thermometer. தெர்மோமீட்டரில் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. அப்போ ரைஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், இதுலேருந்து ஹீட் ரிலீஸ் ஆகுது. அப்போ இது ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ப்ரூஃப் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு குளுக்கோஸ் எடுத்துக்கிறோம். அதே பீக்கர் ஆஃப் அனதர் ஒன் வாட்டர் எடுத்துக்கிறோம். அதில் இந்த குளுக்கோஸை மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இனிஷியல் டெம்பரேச்சர் தெர்மோமீட்டரில் பார்க்குறோம். நீங்கள் பாருங்கள், அதில் தெர்மோமீட்டர் ரீடிங் இருக்குது. அப்போ என்ன ஆகுது, இது அட்மாஸ்பியர்லேருந்து டெம்பரேச்சரை அப்சர்வ் பண்ணிடுச்சு. அதனால் அது டெம்பரேச்சர் குறைஞ்சிருச்சு. ஸோ இது ஒரு எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். என்னோட எய்மில் டேபிளர் காலத்தில் என்ன செய்கிறோம், ஃபஸ்ட் ஏங்கிற எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்துக்கிட்டோம். அதில் இனிஷியலாக 27 டிகிரி சென்டிகிரேட் டெம்பரேச்சர் இருந்தது. நம்ம ரியாக்ஷனுக்கு சால்ட்டை ஆட் பண்ணும்போது 28 டிகிரி ஆச்சு. நவ் த டெம்பரேச்சர் இஸ் ரைசிங். ஸோ இட் இஸ் அ வாட்டர் ரியாக்ஷன். நெக்ஸ்ட்டு பீங்கிற எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சோம். அதில் 27 டிகிரி டெம்பரேச்சர் இருந்தது, 26 டிகிரி 26 டிகிரி சென்டிகிரேட்டாக குறைஞ்சிது, டிக்ரீஸ் ஆச்சு. ஸோ தி சொல்யூஷன் ஆஃப் எ சாம்பிள் ஏ இஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ். ஸோ வெதர் இட் இஸ் எக்ஸோதெர்மிக் ஆர் எண்டோதெர்மிக், எக்ஸோதெர்மிக். ஓகே, does the dissolution of sample B is temperature decrease. So here exothermic or endothermic, endothermic reaction. Okay, this is the first experiment. Next experiment, testing the solubility of the salt. இதுக்கு நம்ம எய்ம் என்ன, to test solubility of a given salt based on the saturation and unsaturation of the solution at a given temperature. What are the materials required? 250 ml beaker, stirrer, sufficient quantity of distilled water, 100 ml measuring jar, table salt, NaCl in 3 packets, weight which is 25 gram, 11 gram and 1 gram of packets are taken. 25 gram salt எடுத்து இந்த 100 ml வாட்டரில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இது கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிடுச்சா அப்படின்னு பார்க்குறோம். ஸ்டிரரை வச்சு மிக்ஸ் பண்ணுறோம். இது கம்ப்ளீட்லி டிசால்வ்டு. ஸோ திஸ் அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அடுத்து 11 கிராம் ஆஃப் சால்ட் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் அதே பீக்கரில் ஏற்கனவே 25 கிராம் மிக்ஸ் பண்ண அதே இதில் நம்ம அகெயின் ஒரு 11 கிராம் ஆட் பண்ணுறோம். இப்படி ஆட் பண்ணும்போது வாட் ஹேப்பன், இட் இஸ் ஆல்சோ கம்ப்ளீட்லி டிசால்வ்டு. So it is a unsaturated solution. Next என்ன பண்ணுறோம், அதை நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டோம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, டிசால்வ்டு. அடுத்து ஒரு 1 கிராம். இப்போ நம்ம எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே, ஃபஸ்ட்டு 25, தென் 11, 36. Now we are going to add another 1 gram of NaCl. இன்னொரு NaCl ஆட் பண்ணுறோம். இன்னொரு கிராம் NaCl உள்ள ஆட் பண்ணுறோம். சால்ட்டை ஆட் பண்ணால் என்ன ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஸ்டிரரை வச்சு நல்லா கலக்கி பார்க்குறோம். இப்போ என்ன ஆகுது, அது டிசால்வ் ஆகாமல் அடியில் தங்கிடுது, பேஸில் அந்த சால்ட் மிக்ஸ் ஆகலை. அப்போ இது ஒரு சேச்சுரேட்டட் சொல்யூஷன். எப்போ 25 கிராம் ஆட் 36 கிராம் இஸ் டிசால்வ், another 1 gram is not dissolved. So it is a saturated solution. Again 5 gram, another 5 gram நம்ம ஆட் பண்ணுறோம். அது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம்.
இப்போ இதில் மிக்ஸ் பண்ணுறோம், நல்லா ஸ்டிரர் வச்சு மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணாலும் சால்ட் அப்படியே இருக்குது. ஸோ இட் இஸ் அ சேச்சுரேட்டட் சொல்யூஷன். Aim is test solubility of the given salt based on the saturated and unsaturated of the solution at a given temperature. Now amount of salt is added 25 gram. Observation என்ன பண்ணோம், dissolved, so unsaturated solution. Another 11 gram is added, dissolved, so unsaturated solution. Now 1 gram of salt is added, undissolved, so saturated solution is prepared. This is saturated solution. From the above observation, it is inferred that the amount of salt is required for saturation is 36 gram. Okay. Now next experiment is testing the water of hydration of salt. To check whether the given sample of salt possesses water of hydration or not, verify the presence of water molecules in the given hydrated salt. ஒரு சால்ட்டில் வாட்டர் மிக்ஸ் ஆகிருக்கா அல்லது வாட்டர் அப்சர்வ் பண்ணியிருக்கா, வாட்டர் கண்டென்ட்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட். இதுக்கு என்னென்ன வேணும், பிஞ்ச் ஆஃப் கிறிஸ்டலைன் காப்பர் சல்ஃபேட் எடுத்துக்கிறோம், டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிறோம், ஸ்பிரிட் லேம்ப் எடுத்துக்கிறோம். இப்போ சால்ட்டு எடுத்தாச்சு. என்ன சால்ட் இது, காப்பர் சல்ஃபேட். ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துருக்கோம். இதில் நம்ம வந்து காப்பர் சல்ஃபேட் ஆட் பண்ணுறோம். அது பாட்டத்தில் போய் ரெஸ்ட் ஆகுது. இப்போ நம்ம இதை என்ன செய்கிறோம், ஒரு ஃப்ளேம், ஸ்பிரிட் லெவல்ஸ் ஃப்ளேமில் இதை போய் ஹீட் பண்ணுறோம். வாட் ஹேப்பன், இப்போ இந்த சால்ட் வந்து என்னாச்சு அப்படின்னா ஹீட்னால அதில் இருக்க வாட்டர் கண்டென்ட்டு ரிலீஸ் ஆகி அது ஒயிட் கலரில் மாறிடுது. ஸோ now the copper sulfate is hydrated salt அப்படிங்கிறது இதுலேருந்து தெரிஞ்சுது. The given sample of salt, water of crystallization, water கிடைச்சதுனால தான் கிறிஸ்டல் பவருக்கு வந்துச்சு. So here water is present or absent, present. So it is simply we observe whether, check whether the given sample of salt possesses water of hydration or not. Next experiment என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு சொல்யூஷனை 3 டெஸ்ட் டியூப்ல எடுத்திருக்கோம். அந்த 3 சொல்யூஷனில் இது ஆசிட்டாக பேஸான்னு பார்க்குறதுக்காக ஃபஸ்ட்டு ஃபினாப்தலின் எடுத்து ஒரு ட்ராப் ஆட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு டெஸ்ட் டியூப்பில். இப்படி ஆட் பண்ணும்போது அதை அப்சர்வ் பண்ணி பார்த்தோம்னா அது பிங்க் கலரில் சேஞ்ச் ஆகுது. அடுத்து மெத்தில் ஆரஞ்சு எடுத்து நெக்ஸ்ட்டு இருக்க டெஸ்ட் டியூப்பில் ஆட் பண்ணுறோம், ஒரு ட்ராப் ஆட் பண்ணுறோம். அது என்ன ஆகுது, எல்லோ கலருக்கு சேஞ்ச் ஆகுது. அடுத்து சோடியம் கார்பனேட் சால்ட் எடுத்து தேர்ட் டெஸ்ட் டியூப்பில் ஆட் பண்ணுறோம். இப்படி ஆட் பண்ணும்போது என்ன சேஞ்ச் நடக்குதுன்னு அப்சர்வ் பண்ணி பார்த்தா எந்த சேஞ்சுமே நடக்கலை. அப்போ 2 டெஸ்ட் டியூப்பில் நடந்த அந்த சேஞ்சஸ், கலர் சேஞ்சஸ் வச்சு என்ன செய்கிறோம், இந்த சொல்யூஷன் இஸ் த கிவன் சொல்யூஷன் இன் டெஸ்ட் டியூப்ஸ் ஆர் பேஸ் சொல்யூஷன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். Solution, that is given sample of the presence of acid or base. கொடுத்திருக்கிற சொல்யூஷன் வந்து acid or base ஆன்னு பார்க்குறோம். Identify the presence of acid base in a given sample. What are the materials required? ஏற்கனவே படத்தில் பார்த்தீங்க, இந்த எல்லாம் நமக்கு ரெக்குயர்மெண்ட்டு. டெஸ்ட் டியூப்ஸ், ஸ்டாண்டு, கிராஸ் ராட், ஃபினாப்தலின், மெத்தில் ஆரஞ்ச், சோடியம் கார்பனேட் சால்ட். ப்ரொசீஜர் என்ன பண்ணோம், டேக் 5 ml test solution in a test and add a few drops of phenolphthalein. What happened? The solution turned into pink color. Presence of acid or base? Presence of base. Take 5 ml of test solution in a test tube and add few drops of methyl orange. What happened? Solution is turns into yellow color. What is the inference? Presence of base. Next 5 ml of test solution in a test tube and add pinch of sodium carbonate salt. No brisk effervescence. So what happened? What inference? Presence of base. The given test solution contains base. Okay. Next experiment என்ன பார்க்குறோன்னா, ஒரு சொல்யூஷன் எடுத்துகிட்டு அது ஆசிட்டாக பேஸான்னு பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம 3 டெஸ்ட் டியூப் எடுத்திருக்கோம். அந்த 3 டெஸ்ட் டியூப்பில் ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கோம். இதில் ஃபினாப்தலின் அண்ட் மெத்தில் ஆரஞ்ச் அண்ட் சோடியம் கார்பனேட்டுங்கிற 3 பொருளை எடுத்துக்கிறோம். அது வந்து மெத்தில் ஆரஞ்ச், ஃபினாப்தலின் அண்ட் சோடியம் கார்பனேட் எடுத்து இல்லை ஃபினாப்தலின்லாம் ஃபஸ்ட்டு டெஸ்ட் டியூப்பில் ஆட் பண்ணுறோம். என்ன நடக்குது அப்படின்னா அதில் எந்த சேஞ்சும் நடக்கலை. அடுத்து மெத்தில் ஆரஞ்சு எடுத்து ஆட் பண்ணுறோம்.
இப்படி ஆட் பண்ணும்போது அது ஆகுது, கலர் சேஞ்ச் பண்ணிட்டு பிங்க் கலராக மாறிடுச்சு. இப்போ சோடியம் கார்பனேட்டை அதே சொல்யூஷனில் இருக்க தேர்ட் டெஸ்ட் டியூப்பில் ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணும்போது அது அப்படியே நுரைத்து பொங்கி வருது. இதனால் இந்த 3 எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்தும் கொடுத்துருக்க சொல்யூஷன் என்னன்னு பார்த்தோன்னா, the given solution is in the test tube or acid. இதோட ரிசல்ட்ஸை டேபுலேட் பண்ணணும். ஏற்கனவே நம்ம ரிசல்ட்டில் பேஸுக்கு பார்த்தோம், அதேமாதிரி ஆசிட்டுக்கு பார்க்கணும். இப்போ 5 ml டெஸ்ட் டியூப்பில் ஏதோ பிராப்தலின் ட்ராப்ஸ் ஆட் பண்ணும்போது நோ சேஞ்ச் இன் கலர், ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட். அடுத்து செகண்டாக மெத்தில் ஆரஞ்சை ஒரு ட்ராப்ஸ் ஆட் பண்ணோம், சொல்யூஷன் டர்ன் இன்ட்டு பிங்க் கலராக மாறிச்சு. அப்போ என்ன சொல்கிறோம், ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் இதை இன்ஃபரன்ஸாக நமக்கு சொல்லணும். அடுத்து அதே 5 ml டெஸ்ட் டியூப் இன்னொரு டெஸ்ட் டியூப்பில் என்ன பண்ணோம், சோடியம் கார்பனேட் சால்ட்டை போடும்போது பிரிஸ்க் எஃபர்சன்ஸ் அக்கர்ஸ். அது மாதிரி நுரைச்சி வந்தது இல்லையா, நுரை மாதிரி பொங்கி வந்ததுனால அது ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டோட்டலாக இந்த 3 எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்த்ததில்ல கொடுத்துருந்த அந்த சொல்யூஷன் வந்து 3 டெஸ்ட் டியூப்பில் நம்ம எடுத்துருந்து வேரியஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அதில் கிடைச்ச ரிசல்ட் மூலமாக என்ன சொல்கிறோம், இது ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தேங்க்யூ.